எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேனுங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படின்னா, கோல் எடுக்கிறவங்க கொண்டைக்காரங்க, தடி எடுக்கிறவங்க தண்டைக்காரங்க. இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் ஊருப்பட்ட யூடியூப் சேனல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக மாத பலன்கள் சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த வார்த்தை நான் சொன்னேனுங்க. கோல் எடுக்கிறவங்க கொண்டைக்காரங்க, தடி எடுக்கிறவங்க தண்டைக்காரங்கன்ட்டு. மாத பலன்கள் அப்படின்னா வேதகால முறையில் எப்படி சொல்லப்பட்டதுன்னா, குரு பகவான் மாறும்போது குரு பெயர்ச்சி பலன்கள், சனி பகவான் மாறும்போது சனி பெயர்ச்சி பலன்கள், சந்திரன் மாறுற அன்னைக்கு தான் நம்ம இந்த நாள் பலன் சொல்லுவோம் இல்லைங்களா, தினப்பலன். சந்திர பகவானுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்கிறோம். அப்போ மாத பலன்கள்னால் சூரிய பகவான் எந்த பாவகத்துக்கு வராரு, அந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் வராரு, அந்த நட்சத்திரத்தில் எத்தனை நாள் இருக்கிறாரு, அந்த நட்சத்திராதிபதிக்கும் சூரிய பகவானுக்கும் நட்பா பகையா, இதை கொண்டு தானுங்க வேதகால முறையில் மாத பலன்கள் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலம் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யுது. அந்த எதிர்பார்ப்புகளால் தான் நம்ம மாத பலன்கள் பார்க்குறோம். இந்த மாதத்துலையாவது கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதே, கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதை கிடைச்சிடாதா? இந்த மாதத்துலையாவது குழந்தை பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடாதா? இந்த மாதத்துலையாவது கல்யாணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடாதா? எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் நெசமாக சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. பாவத்திலேயே மிகப்பெரிய பாவம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு நம்பிக்கை கொடுக்கறது, நடக்காத விஷயத்த நடக்கும் அப்படின்ட்டு ஏமாத்துறது, நம்பிக்கை கொடுக்கறது. என்னுடைய பதிவுகள் எல்லா பதிவுகள்லையும் பார்த்தீங்கன்னா ஆதாரம் இல்லாமல் சத்தியமாக எந்த பதிவு இருக்காது. இந்த கன்னிராசிக்கு இந்த மாத பலன்கள் சொல்கிறேனுங்க, மாசி மாத பலன்கள். அதில் எந்த அளவுக்கு உண்மைத்துவம் இருக்குது, எந்த அளவுக்கு ஆதாரம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கன்னிராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி தான் சூரிய பகவான். வேறு எந்த ராசிக்குமே இல்லாத மாதிரி ஒரு பிராப்தம் என்னன்னா, விரயஸ்தானாதிபதி சூரிய பகவான். மாத தொடக்கம் அன்னைக்கு மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நமக்கு மாதம் பிறக்குது இல்லைங்களா, மாதம் பிறப்பு அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனும், உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகம், 5வது பாவகத்தில் இருந்து விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6வது பாவகம், 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டு 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய சூழல். இது சாதகமானு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சாதகம் கிடையாது. இதுக்கு புதனாதித்ய யோகம் அப்படின்னு ஒரு ஜோதிடர் போடுவார். புதனாதித்ய யோகம் இருக்கிறது கரெக்டு தானுங்க. ஆனால் இருக்கிற இடத்தை பொறுத்து. விரயஸ்தானாதிபதி 12வது பாவகத்தில் விரயஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12வது பாவகத்துக்கு அதிபதி 6வது பாவகத்தில் போய் பலம் இழந்து உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 6வது பாவகத்துக்கு அதிபதியோட இருக்கிறார். போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சேன்னு பேர் வந்துடும். இந்த வேலை பிடிக்கலையே, இருக்கிற வேலை பிடிக்கலையே, கம்முன்னு வேலையை விட்டுவிடலாமான்ற எண்ணம் மட்டும் வந்துருச்சுன்னா மறுநாள் பேப்பர் போட்டுடுவீங்க. அதனால் மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி மாதம் 15ஆம் தேதி வரை தயவு செய்து சொல்கிறேன், பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. அடுத்தவங்களுடைய வண்டியில் தயவு செய்து உக்காந்துட்டு போகாதீங்க. நேற்று வரைக்கும் நல்ல விதமாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்தவர் நாம் உட்கார்ந்த நேரத்தில் நம்ம நேரமோ என்னவோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம், ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டுடுச்சுன்னா நம்மளால் அவங்களுக்கும் சிக்கல் ஏற்படுத்திடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வாகன போக்குவரத்துன்றது முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. 6வது பாவகம்ன்றது ருணரோக சத்துருஸ்தானன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்தானத்தில் நம்ம ராசிநாதன் 12வது பாவகத்துக்கு அதிபதியோட சேர்றாரு அப்படின்னும் போது நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி தொந்தரவு கொடுத்துவிடும். அது சின்ன லெவலில் இருந்து பெரிய லெவல் வரைக்கும் நம்ம தாங்குற அளவுக்கு தான். தாங்காத அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, உசுரா போயிட போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் மருத்துவ செலவு. அதாவதுங்க 10வது மாடியிலிருந்து கீழே விழுறதுக்கும் 1வது மாடியிலேருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க.
தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த தொந்தரவு இத்தனை நாளில் நமக்கு ஏற்படும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூதானமாக இருக்கலாம். ஏன்னா பயணிச்ச பாதை, அதாவது பழக்கப்பட்ட பாதைக்கும் பழக்கப்படாத பாதைக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குற ஒரே காரணம் நமக்கு சாதகமான நேர காலங்களா பாதகமான நேர காலங்களா. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி 1ஆம் தேதியிலிருந்து மாசி 15ஆம் தேதி வரைக்கும் பாதகமான நேரம்தான். உடல் உபாதைகள், விரைய செலவுகள், இந்த மாதிரி தொந்தரவுகள் கொடுக்க தான் செய்யும். என்ன பண்ணலாம்னா, ஏதாவது சுப விரயம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்கா? இந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் தொடங்குங்க, தப்பே இல்லை, தொடங்குங்க. சார் 2 லட்சம் ரூபாய் இருக்குது சார், ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா இன்னொரு 3 லட்சம் ரூபாய் எனக்கு தேவையாக இருக்குது சார், கடனை வாங்குங்க, தப்பே கிடையாது இந்த நேரத்தில். ஏன்னா எப்படி பார்த்தாலும் விரயம் நடக்க தான் செய்யும். மாத கடைசியில் அந்த 2 லட்சம் ரூபாய் கையில் இருக்குமானே தெரியாது. அதனால் விரைய செலவுகள் ஏதாவது செய்யுங்க. வீடு வாசல் நீங்கள் புதுப்பிச்சாலும் சரி, இல்லை வீடு வாசல் வாங்கினாலும் சரி, இல்லை இருக்கிற கடனை கொண்டு போய் கட்டிட்டு வந்தாலும் சரி, கையில் காசு குணமாக இருந்தால் கட்டாய சிக்கல் ஏற்படுத்திடும். அதுபோக ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது. கன்னி ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கர நிவர்த்தி அடைகிறார் 10ஆம் தேதி. அப்போது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக தடைகள் இருக்கும் இல்லையா? அந்த முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த அந்த தடைகள் எல்லாம் நீங்கும் 10ஆம் தேதிக்கு மேலே. 15ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நல்லா தான் இருக்க போகிறீங்க. 15லிருந்து 30 தேதி வரை, மாசி 15லிருந்து மாசி 30 வரைக்கும் உண்மைக்கே நல்லா தான் இருக்க போகிறீங்க. அதில் மாற்றங்கள் கிடையாது. முதல்ல வரக்கூடிய அந்த 15 நாள் கண்ணும் கருத்துமாக நாம் இருந்துட்டோம்னா பின்னுக்கு வரக்கூடிய 15 நாள் ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்துடலாம். சரியா? பட்டம் பார்த்து தானுங்க பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியுமா? அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதை விளைஞ்சிரும், வீடு வந்து சேராது. அதனால் 15 நாள் ஆணும் பொண்ணுக்குள்ளார சங்கடம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, பதவி பறி போகாமல் பார்த்துக்கோங்க, விபத்துகள் வராமல் பார்த்துக்கோங்க. இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகணுன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க சாமி, கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. சரியா? மாசி 15 தேதிக்கு மேற்கொண்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, ஏன்னா சகோதர ஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்க்குறாரே, அந்த வகையில் நல்லது நடக்கும். இதில் ஒரு மேஜிக் என்ன, ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த சகோதர ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா, செவ்வாய். அந்த செவ்வாய் தகரிய ஸ்தானாதிபதியும் நமக்கு. அந்த செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில், புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானம் 10வது பாவகத்தில் இருந்து நம்மளுடைய ராசியை பார்க்குறாரு. செவ்வாய் யாருடைய சாரத்தில் இருக்கிறாரு? குரு பகவானுடைய சாரம். குரு பகவான் வக்கர நிவர்த்தி பெற்று உங்களை பார்க்குறாரு. அப்போது குரு பகவான் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னா சுபஸ்தானாதிபதி, திருமணஸ்தானாதிபதி. அப்போது குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டில் இருக்க, திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு சுக்கிர பகவானுடைய வீட்டில். சுக்கிரனும் குருவும் கிரக பரிவர்த்தனை. சுக்கிரனும் குருவரும் இருவரும் சேர்ந்து உங்கள் ராசியை பார்க்குறாங்க. செவ்வாவுடைய பார்வைப்படுது. இந்த வகையில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், மறுமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாய் பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க, பிரிஞ்சு போன காதலர்கள் ஒன்று சேருவாங்க. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி, பணப்பிரச்சனை இருக்குது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் சாதகமாக இருக்கும். சார் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு நம்மளை பார்க்குறாருன்றீங்க, இதனால் நல்லது நடக்கிறதுக்கு நியாயம். மற்றபடி எப்படி சார் அப்படின்னா, தனத்துக்கு சொந்தக்காரர் தனஸ்தானாதிபதி சுக்கிரன், தனகாரகன் குரு. தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தனகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் தனகாரகன் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார்.
ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் குரு இருந்தும் உங்கள் ராசியை பார்க்குறார். அவர் சுபஸ்தானாதிபதி தானே. அந்த வகையில் வரக்கூடிய மாசி மாதத்தில் 100% மாற்றங்கள் வரும். எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம எந்த வகையிலையும் நடக்க போகிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட முடியாது, நடக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாது. என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி நமக்கு வளர்ந்திருந்தாலும் நடக்கக்கூடிய விஷயங்களை வேறு எந்த வகையிலையும் எந்த கருவி வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட முடியாது. ஜாதகத்தின் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட முடியும்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஞானிகள் இந்த ஜோதிடத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தாங்க. நான் முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு. மாசி மாதத்தில் நமக்கு சாதகமும் இருக்குது பாதகமும் இருக்குது. முதல்ல பாதகத்தை தான் கொடுக்குது. அந்த பாதகத்தில் சிக்கிக்கிட்டிங்கன்னா அதில் மல்லு கட்டுறதுக்கே உங்களுக்கு சரியாக போயிடும். அடுத்து எங்கிட்டு போய் நீங்கள் நல்லதை பார்க்க போகிறீங்க. அதில் தப்பிச்சு விட்டீங்கன்னா அடுத்த 15 நாளில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துரும். அதனால் சொல்கிறேனுங்க, பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா முழுமையான பலன்களை நீங்கள் பார்த்துடலாம். சார் பார்த்துக்கலாம் விடுங்க சார், ஓவர் கான்ஃபிடென்ட்டு. அது உங்களுடைய சொந்த சவரிங்க. யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாது. யாரையும் எதிர்பார்க்குறதும் கிடையாது நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும். நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒருத்தன் வந்தால் நல்லா இருக்கும். மேஷராசி இல்லை மீனராசி வரைக்கும் யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் சாதகமான நேரத்தை தவற விட்டுட்டோம்னா மீண்டும் போய் சேர்றதுக்குங்க கஷ்டமாயிடும். இந்த நேர காலங்கள் மனசார சொல்கிறேன், இது குருமங்கள யோகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, குருச்சந்திர யோகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, புதனாதித்ய யோகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது எப்படியோ கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னா நாம் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணத்தில் நாம் இருக்கணும் இல்லையா? நல்லது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம் சிக்கிக்கிட்டோம்னா நீங்கள் எங்கிட்டு போய் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். அதனால் சரியான முறையில் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய சங்கடங்கள் எல்லாம் அழகாக நீங்கள் சரிப்படுத்திக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கையை, நிறைவான வாழ்க்கையை, அருமையான வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துப்படலாம். கஷ்டம்ன்றது எல்லாருக்கும் இருக்குதானுங்க செய்யுது. இப்போ நானே உங்களுக்கு நான் பலன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு சங்கடம் இருக்குதான் செய்யும். கஷ்டம் இல்லாதவங்க நம்ம உலகத்தில் யாருமே கிடையாது. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுத்துடாது. அப்படி கொடுத்துருச்சுன்னா நம்ம கோயிலுக்கே போக மாட்டோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் சாதகமான நேரத்தை கொடுத்தே தீரணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜோதிடம். சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய மாசி மாதம் உண்மையிலேயே மாற்றங்கள் நிறைந்த மாதமாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.